ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற ஆழிமலா சிவன் டெம்பிள் போற வழியில தான் இருக்கோம். இந்த வீடியோல நம்ம ஆழிமலா போயிட்டு நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சிவன் ஸ்டாச்சு வந்து ஆழிமலா பீச்சில் தாங்க இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு ஆழிமலா பக்கத்தில் என்னென்ன ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி வரணுங்கிற வீடியோ லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன். திருவனந்தபுரம் சென்டரில் இருந்து ஆழிமலாக்கு பஸ்ஸில். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தால் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த விலாகில் ஆழிமலா டெம்பிள் போய் சிவனை தரிசிச்சுட்டு அப்படியே பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் மெயின் ரோட்ல இருந்து ஆழிமலா டெம்பிள் போற வழிங்க. ஃபுல்லா வந்து தென்னை மர தோப்பா இருக்கும் பீச் வரைக்குமே. இங்க பாருங்க, ஆழிமலா என்ட்ரான உடனேவே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏசி நான் ஏசி ரூம்ஸு, அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் சென்டர்ஸு, ஹீலிங் சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும். கேரளானா பேர் போனதில்ல, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம், ஸ்பாஸு இதெல்லாம் நிறைய இருக்கும். மசாஜ் சென்டர்ஸ் எல்லாமே. ஸோ அது இங்கே இருக்கும். கோவளமும் பக்கம் தான். இங்கிருந்து கோவளம் பக்கம், பூவார் பக்கம், விழிஞ்சம் ஹார்பர் பக்கம், நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஃபேப்ரிக்ஸ் அண்ட் டெய்லரிங் ஷாப்ஸ் இங்க பாருங்களா, சூப்பரா ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் போனா நம்ம ரீச் ஆயிடலாம் ஆழிமலா டெம்பிள். ஆல்ரெடி நமக்கு பீச் தெரியுது. இங்க ஒரு பீச் ரெசார்ட் இருக்கு பாருங்க. நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தா இங்க பார்க்கிங்கெல்லாம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குங்க. இங்க பாருங்க, இது வந்து கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்திருக்கான பெய்ட் பார்க்கிங். சந்தாரா ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, இங்க பாருங்க பீச் ரெசார்ட் அதுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தாலும் உங்களுக்கு சேஃப் பார்க்கிங்கெல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்கு. இது டெம்பிள் போற வழி. கேரளாவில் எல்லா பக்கம் இந்த மாதிரி ஒரு பின் வச்சுருப்பாங்க, லோக்கலில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதனால ஊரில் நிறைய குப்பைகளை பார்க்கவே முடியாது. கேரளாவில் பிடிச்ச விஷயம் எனக்கு இது. இங்கே பாருங்கள், கோவளம் ரூம்ஸ்னு அங்கங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம். கீழே வரைக்கும் நடக்கணும். நம்ம கேரளாவில் பீச் வரைக்குமே வந்து மலைப்பாங்கான இடங்கள், தென்னந்தோப்புகள் இருக்குங்க. அப்படியே தோப்புக்குள்ளே இருந்து நம்ம கடலுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ டீப்பாக இறங்குது பாருங்கள். கேரளா டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? சூப்பரா பண்ணிருப்பாங்க. உள்ள மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வச்சு. இங்க பாருங்க, நம்ம ஆழிமலா சிவன் இப்படிதான் இருப்பாரு பீச் சைட்ல. வாங்க வாங்க வாங்க, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. தோ இந்த கீழே இறங்குனா ஆழிமலா டெம்பிள் தான். மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் டெம்பிள் வந்தாச்சுங்க. டெம்பிள் பக்கத்துலயும் நிறைய ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறைய ஆயுர்வேதா சென்டர்ஸ் இருக்கும். மேலேயும் ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துடலாம். டேட்டூ சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. பரவாயில்லைங்க, காலங்காத்தாலே இவ்வளோ டூரிஸ்ட்ஸ் வராங்க, எதிர்பார்க்கவே இல்லை நான். இங்க நான் தமிழ்ல ஒரு போர்டு பார்த்தேங்க. இங்க பாருங்க, ஆயுர்வேத மருத்துவமனை. ஃபாண்ட் சரியா வரல போல, மருத்துவமனை போட்டிருக்காங்க. கியூட்ல. இங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே தமிழ் பேசுவாங்க திருவனந்தபுரம் பக்கம். நம்ம வந்தாச்சு மக்களே. இங்க பாருங்க, நம்ம ஆழிமலை சிவன் எவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுறாருன்னு. வாவ் மேன், ஹர ஹர மகாதேவ். மக்களே, டெம்பிள் பக்கத்திலேயே வந்து 2 வீலர் 3 வீலருக்கெல்லாம் பார்க்கிங் இருக்கு. இங்க பாருங்க, நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க மக்களே. மகாராஷ்டிரா மக்கள் MH போட்டிருக்கு. நிறைய மக்கள் இப்போ இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. நம்ம நியூ ஜெனரேஷன் வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அதனால நானும் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஊர்கள் எல்லாம் நீங்களும் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ பார்க்கிங்க்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ், டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு.
கிளாக் ரூம் இருக்கு, பேக்ஸ் எல்லாம் வச்சுக்க. பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு சாப்பிட்றதுக்கு. மக்களே, கோவில் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம ஆலிமலை கேவ் டெம்பிள் மெடிடேஷன் ஏரியா இருக்குங்க. ஆக்சுவலா வந்து நம்ம சிலை இருக்குல்ல, சிவனோட சிலைக்கு கீழே தான் வந்து அந்த குகைகள் இருக்கு. ஸோ அந்த குகைக்குள்ள வந்து மெடிடேஷன் பண்ணணும்னா காலையில் 7 மணில இருந்து 7:30 வரைக்கும், நைட் 7:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு என்ட்ரி பாஸ் வந்து ஒருத்தருக்கு 100 per person அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனும் போட்டிருக்காங்க பாருங்க. திஸ் கேவ் டெம்பிள் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப் 3 caves and adorned with about 31 lifelike divine sculptures is a rare harmony of devotion and artistic beauty situated 41 feet below ground அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட், டிக்கெட் வாங்கிட்டு போற என்ட்ரி பாயிண்ட். இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜா மக்கள் அலோவ் பண்ணல போல, உள்ள இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சுத்தி பாத்தீங்கன்னா பிலிகிரிம்ஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஒரு செம்ம சூப்பரான ஒரு என்ன சொல்றது, ஒரு பிலிகிரிமேஜ் ஹேங் அவுட் பாயிண்ட் மாதிரி அமைச்சிருக்காங்க. அரேபியன் சி பார்த்த மாதிரி. வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, கோவிலுக்குள்ள எப்படி இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் கேரளா ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்குங்க. உள்ள பூஜைகள் நடக்கிறதெல்லாம் பார்த்தா கேரளா சம்பிரதாயப்படிதான் நடக்குது. தந்திரிக் முறையில நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முறையில தான் வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்குது. பட் கோபுரங்கள், கோவிலோட ஆர்கிடெக்சர் எல்லாம் பார்த்தா மோஸ்ட்லி நம்ம ஊருக்குள்ள இருக்கிற கோவில்கள் மாதிரிதான் இருக்கு. சோ நம்ம சிவன் சிலைக்கு கீழே ஒரு மெடிடேஷன் கேவ், குகை கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது இப்பதான் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளா வந்து வேலை நடந்துட்டு இருக்கு போல. சோ சிவன் சிலையை வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. சுத்தி இருக்கிற கோவில்கள், அதுக்கப்புறம் நம்ம குகைக்குள்ள கீழே போய் மெடிடேஷன் பண்ற ஏரியா, அதெல்லாம் வந்து இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க போல. இங்க ஒரு கியூ இருக்கு பாருங்க, நம்ம வெளியே பார்த்த அதே டிஸ்கிரிப்ஷன் அந்த போர்டெல்லாம் வந்து இங்கேயும் வச்சிருக்காங்க. லைனா வந்து பக்தர்களை இந்த குகைக்குள்ள அனுப்புறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கரெக்டா சிவனோட சிலைக்கு கீழே தான் வந்து குகைக்குள்ள போற என்ட்ரி பாயிண்ட் இருக்குங்க. செம்மல. இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க ஸ்டெப்ஸ் உள்ள போறதுக்கு. சோ உள்ள வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல. நாம இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு உள்ள அலோவ் பண்ணல நிறைய பக்தர்களை. சோ மேபி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல. இங்க பாருங்க, ஆகஸ்ட் 25 அன்னைக்கு தான் வந்து, ஆகஸ்ட் 25, 2025 அன்னைக்கு தான் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிற பக்தர்களை உள்ள விடுறதுக்கு.
மக்களே, நம்ம ஆலிமலை வேற லெவல்ல வைப் பண்ணுதா. பின்னாடி பாக்குற கடல் செம்ம பயங்கர ஆக்ரோஷமா இருக்குங்க. ஆலிமலை நேச்சுரலா ஃபார்ம் ஆன கேவ் தாங்க. ஸோ அதுக்கு மேலதான் வந்து இந்த ஸ்டாச்சு கட்டி இருக்காங்க. வேற லெவல். ஸோ நீங்க 100 rupees பே பண்ணா உள்ள கேவ் டெம்பிள்குள்ள போய் மெடிடேட் பண்ணலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா இங்க பாருங்க நம்ம அரபிக்கடல். மக்களே, அலைகளை பார்த்துட்டே இருக்கணும் தாங்க தோணுது. அப்படிங்க பாருங்களா, பால் நொற மாதிரி இருக்கு இந்த பாறைகள்ல. அலா இடிச்சு இடிச்சு ஓ சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலிமலை சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா அன்னதானம் எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல் இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபுட் டொனேஷன் பண்றதுக்கான கவுண்டர் ஒன்னு இருக்கு. சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க இங்க உங்களோட சார்பில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பே பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா கோவில்ல அர்ச்சனை செய்யறதுக்கு மத்த பூஜைகள், அதுக்கப்புறம் பிரசாதங்கள், அதுக்கான பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல்லா மலையாளத்துல தான் இருந்துச்சு, அதனால எனக்கு கரெக்டா டிஃபைன் பண்ண தெரியல. இங்கிலீஷ்ல போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மக்களே, நம்ம ஆலிமலை சிவனை தரிசிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இங்க நமக்கு டைமிங்ஸ்க்கு வந்து டைரக்ட் பஸ்ஸே இருக்கும். திருவனந்தபுரம்ல இருந்து ஆலிமலை சிவன் டெம்பிளுக்கு இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க. ஸோ இன்கேஸ் நீங்க திருவனந்தபுரத்துல இருந்து வரதுன்னா டெம்பிள் பஸ்ஸும் டைரக்டாவே வரும். இல்லாட்டி இங்கிருந்து வந்து ஒரு 1/2 kilometer தான் நடந்து வந்துடலாம், ஒரு 10-15 minutesல. நம்ம கோவில் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்க பாருங்க வியூ, பீச் வியூ சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம்ம முடிஞ்சா அந்த சைடு போயிட்டு பீச்சுக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நாங்க நிறைய பார்க்கிங் லாட்ஸ் இருக்குங்க. என்ன வியூ பாருங்க. ஓ மை காட். இது கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற பார்க்கிங் ஏரியாங்க. இங்க பாருங்க, இந்த சைடு இருக்கிற வியூ கடல் வரைக்குமே வந்து பாறைகளா தாங்க இருக்கு. கடல் பக்கத்துல ஃபார்ம் ஆன ஒரு சின்ன ராக் ஹில் மாதிரி, அது மேலதான் வந்து ஒரு குகை இருந்திருக்கு. அதுக்கு மேல டெம்பிள் கட்டி இருக்காங்க. அப்படியே நம்ம மேல போயிட்டு 1 kilometer உள்ள வந்தோம்னா இங்க வரைக்கும் தென்னை மர தோப்பு இருக்கு பாருங்களா. தோப்புல இருந்து டைரக்டா கடலுக்குள்ள குதிச்சிடலாம். அந்த மாதிரிதான் இருக்கு கேரளால இருக்கிற எல்லா ஏரியாஸும். இங்க பாருங்க, ஆலிமலா சீ வியூ கஃபேன்னு இருக்கு. இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இருக்குங்க, மக்கள் டீ குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரா, வாங்க ஒரு டீ குடிச்சிட்டே நம்ம ஆலிமலை பீச்சை ரசிக்கலாம். மக்களே, நம்ம கீழே வந்தாச்சுங்க. இங்க வந்து வாஷ்ரூம் இருக்கு. உங்களுக்கு குளிக்கிறதுனாலும் இங்க குளிச்சுக்கலாம். பாத் ஏரியாவும் இருக்கு. கீழே பாண்டவ தீர்த்தம்னு இருக்குங்க. ஐ திங்க் இந்த கடலை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் கீழே போறதுக்கு ஆக்சஸ் வே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி இங்கேயே நம்ம கீழே போய் ரசிச்சிருக்கலாம். பட் இங்கிருந்தே காமிக்கிறேன். இங்க பாருங்க எவ்வளவு பாறைகளா இருக்குன்னு. அதனாலதான் கீழே போக அனுமதிக்கல போல. அங்க கீழே நடந்து வரக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. பட் ரொம்ப டேஞ்சரஸான ஏரியாங்க. எப்படி இருக்கு பாருங்க. கடைசி வரைக்கும் இருக்குங்க தென்னந்தோப்பு. மக்கா மக்கா எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க, சீவியூ கஃபே. ஒரு சாயா குடிக்கலாம். இங்க பழம்புரி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். கேரளா ஸ்பெஷாலிட்டி ஸ்நாக்ஸ் டீ கடைகள்ல பழம்புரி, அப்பம், பருப்பு வடா இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு டீ அடிச்சுட்டு கடலை பார்த்து ரசிச்சுட்டு குடிக்கிறதுக்கு வேற லெவல் வைபா இருக்கும். வாங்க வாங்க மக்களே, வாங்கியாச்சுங்க. ஒரு சாயா பழம்புரி சாப்பிட்டு
நம்ம பீச்சை ரசிக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, நேந்திரம் பழத்துல செய்யற ஸ்நாக்குங்க அது. சரியான வியூவா இருக்கா மக்களே? ஆக்சுவலா பார்த்தா இங்கிருந்தே வந்து கடலுக்குள்ள இறங்குறதுக்கு ஆப்ஷன் இருந்திருக்குங்க. இங்க மணல் பங்கா தான் இருந்திருக்கு. இப்ப ஏன்னா ஹைட் ஆயிடுன்னு நினைக்கிறேன். அலைகள் வந்து பீச்சையே மூடிடுச்சு, அதனால உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இல்லாட்டி நம்ம இங்கே இறங்கியே வந்து பீச்சை ரசிச்சிருக்கலாங்க. அந்த சைடு போறதுன்னா நம்ம ஆல் த வே 1 கிலோமீட்டர் மேல போயிட்டு மறுபடியும் அந்த சைடு போய் 1 கிலோமீட்டர் கீழே இறங்கணுமா? பார்க்கலாம், டைம் இருந்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் செம்ம சூப்பரா இருக்குங்க. ஏரியா வேற லெவல்ல இருக்கு. ஐயோ, திருவேண்டரம் பக்கம் வந்து ஆலிமலை எல்லாம் வர்றதுக்கு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க மக்களே. மக்களே சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வைபுங்க ஆலிமலையில, வேற லெவல். ஸோ சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அழகா கீழே வந்து இந்த ஆலிமலை சீவியூ கெஃபேல சாப்பாடும் இருக்குங்க. தோசை, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அல்லது டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சூப்பரா இந்த கடலை ரசிச்சுட்டு வைப் பண்றதுக்கு என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் மக்களே தெரியும். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க திருவனந்தபுரம் வந்தா ஆலிமலைக்கு. பக்கத்திலேயே கோவளம் இருக்கு, பூவார் இருக்கு. ஸோ நிறைய பிளேசஸ் உங்களுக்கு சுத்தி பார்க்க. ஓகேவா மக்களே? இங்க பாருங்க, ஐ லவ் ஆலிமலா செல்ஃபி பாயிண்ட். வேற லெவலா? மக்களே, ஐ லவ் ஆலிமலா செல்ஃபி பாயிண்ட்ல இருந்து நம்ம பாக்குற சீ வியூங்க. மக்களே, நம்ம மறுபடியும் மேல வந்தாச்சுங்க. மேல ஒரு நாகராஜா டெம்பிள் இருக்குங்க, குட்டியா. எல்லா ஹிந்து டெம்பிள்ஸ்லயும் குட்டி நாகர் சிலை இருக்கு கேரளால. இங்க பாருங்க, பக்கத்துல இருக்கிற மரத்துல ஃபுல்லா அந்த தொட்டில் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, குழந்தை வரம் வேண்டி. அப்படியே ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்கல்ல. கியூட். மக்களே, ஆலிமலா பார்க்கிங் லாட்டுக்கு பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இது வந்து ஆயுர்வேதா ஸ்பா ரிட்ரீட் சென்டருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. ஐயோ, இதெல்லாம் சொர்க்க புரியுங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்க வராங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? அப்படியே சீ வியூவா ஃபுல்லா வந்து தென்னை மர தோப்புக்குள்ள எவ்வளவு ட்ரெடிஷ்னலா அமைச்சிருக்காங்க பாருங்களா. மக்களே, பார்க்கிங் லாட் பேக் சைடு இருந்து நம்ம பாக்குற வியூ பாருங்க. இங்கேயும் ஆக்சுவலா வழி இருந்திருக்குங்க, பட் ஆனா எல்லாம் பூட்டி இருக்காங்க. அநியாயத்துக்கு அலா அடிச்சிட்டு இருக்கு. செம டேஞ்சரஸ் இப்பெல்லாம் நம்ம கீழே போறது. மேபி அங்க ரெயிலிங்ஸ் எல்லாம் போட்டு பாதுகாப்பா கொஞ்ச நாள் கழிச்சு ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கீழே போக முடியாது. ஒரு டிப்பிக்கல் கேரளா கடலோர வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா மக்களே? அநியாயங்க. அரபிக்கடல் கரையில அப்படியே சொர்க்க புரியுதா நம்ம கேரளா கடற்கரைகள் எல்லாமே. நிறைய மயில் இருக்கும் போல் இருக்குங்க. மயில் அகவல் சவுண்ட் போட்டே இருக்கு. கீழே ஒரு வியூ பாயிண்ட் கட்டிட்டு இருக்காங்க, இங்க பாருங்களா. நம்ம சிவன் ஸ்டாச்சுக்கு கீழே பரவாயில்ல, இவ்வளவு கடல் காத்த வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க சிவன் சிலைய. மக்களே, ஆட்டோஸும் நிறைய இருக்கும் உங்களுக்கு மெயின் ரோடு போறதுக்கு. இன்கேஸ் இங்க பஸ் வராட்டி நீங்க மெயின் ரோடு போயிட்டு அங்கிருந்து நிறைய பஸ் வரும், எடுத்துக்கலாம். ஸ்டே பண்றதுக்கு ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்குங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த யூனிக் எக்ஸ்பீரியன்சஸா இருக்கும். ஆலிமலா புளியங்குடி திருவனந்தபுரம்.
சரி வாங்க மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நெக்ஸ்ட் vlogல பூவார் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், இல்ல விளிஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போ, விளிஞ்சமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? மெயின் ரோட் போயிட்டு டிசைட் பண்ணிக்கலாம் வாங்க. மக்களே, நம்ம ஆழிமலையில இருந்து மெயின் ரோடு போயிட்டு இருக்கோங்க. இந்த ரூட்டை கவர் பண்ணி காமிக்கிற கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க மக்களே. நாம வரும்போதும் இந்த பஸ் வந்துச்சு, போகும்போதும் இந்த பஸ் திரும்பி போகுது பாருங்க. பால்கனி எல்லாம் எவ்வளவு வுட் வச்சு கட்டி, இந்த பழைய தாரவாடு வீடுன்னு ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரியே அப்படியே மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இங்க இருக்கிற வீடுகளை கூட இன்னுமே கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர்ல. இங்க பாருங்க, பீச் லெஸ் தென் 1 கிலோமீட்டர் தான். எவ்வளவு தென்னை மரத்தோப்புகள் இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம ஆழிமலா கோவில் போயிட்டு வழிபட்டுட்டு சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஆழிமலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.